ஒரு வழியாக சிகரத்தை தொட்டாச்சு. எவரெஸ்ட் மேகம் எப்படி பாருங்கள், மேகமே எங்களுக்கு கீழே தான் இருக்குது. அப்போ எவ்வளோ உயரம் வந்திருப்போன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, யாருக்காவது காலுக்கு கீழே மேகம் இருக்குமா? மேகம் கீழே இருக்குது. வந்தாச்சு பாருங்கள் சிகரம். வெள்ளையங்கிரி ஆண்டவர், ஆமாம், ஆண்டவர் சன்னதிக்கு வந்தாச்சு. இவ்வளோ உயரத்தில் சுயம்புவாக லிங்கம் உருவாயிருக்கு. ஏறி பாவத்தை தொலைங்கடான்னு கூப்பிட்ருக்காரு. நம்மளும் ஏறி வந்திருக்கோம். எந்த ப்ரீ பிளானுமே இல்லாமல் திடீர்னு நடந்திருக்கு. அதிசயம்தான். எல்லோரும் உடற்பயிற்சிலாம் நிறையா பண்ணி மேலே வராங்க. நம்ம தானாகவே மேலே வந்துட்டோம். நிறைய பேர் பாதியில் ரிஜெக்ட் ஆகி போகும்போது நம்ம எப்படி போய் கிட போகிறோம்னு நினச்சேன். வந்து சேர்ந்தாச்சு. இறங்குறது எப்படியும் உட்காந்து உருண்டாது இறங்கிடலாம். 7 மலை தாண்டி மேலே வந்து உட்காந்துருக்காரு பாருங்கள். எல்லா மலையும் நமக்கு கீழே இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு கீழே இருக்குது. எல்லா மலைக்கும் மேலே உச்சியில் நாம் இருக்கோம். பாப்பா இனி வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கே இருக்குது இதுக்குள்ளையா? வெள்ளையங்கிரி ஆண்டவர் சன்னதி.